இந்தியாவில் இருக்கிற டொமெஸ்டிக் டெபியூ பண்ணுறதுக்கு முன்னாலேயே வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்கன் அந்த லிஸ்டே கிரிக்கெட்டில் வந்து டெபியூ பண்ணியிருக்கீங்க, பதுரேலியாகி ஆடிருக்கீங்க. உங்களுக்கு அந்த ஐடியா எப்படி கிடைச்சது ஸ்ரீலங்கன் டொமெஸ்டிக் ஆடலாம் அப்படின்ட்டு? அதே போல் வந்து அந்த டெபியூ எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? செம்ம கொஸ்டின்ங்க. ஆக்சுவலி அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வந்துட்டு அப்போது அண்டர் 19 என்னோட இது முடிஞ்சது. அண்டர் 23லேயும் நான் அப்போ கிடையாது, லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்போது ஒரு ஆஃபர் வந்தது, இந்த மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு போய் ஆடணும் அப்படின்றதுனால. ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா, அப்போது அந்த காலேஜ் மேட்ச்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சிவியர் ஸ்டொமக் பெயின். ஸோ அப்பண்டிசைட்டிஸ் சர்ஜரி அந்த டைமில் நான் பண்ணேன். ஸோ அவங்க ஆனால் சீசன் இன்னொரு 1 வீக்கில் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க, போயே ஆகணும் அப்படின்ட்டாங்க. சரி, நான் அப்பண்டிக்ஸ் சர்ஜரி முடிச்சுட்டு ஒரு 3 டேஸ் கழித்து என்னோடய ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் ஸ்ரீலங்காவுக்கு ட்ராவல் பண்ணி அங்கே போய் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அங்கே போயிட்டு மேட்ச் ஆடினேன். ஸோ அண்ட் அது ஒரு அந்த ஃபிசிக்கல் மட்டும் இல்லாமல் நான் அங்கே போய் மேட்ச் ஆடும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம யூஸ்வலி நம்மளோட பெர்செப்ஷன் எப்படி இருக்குன்னா, நம்மளை இந்த பொசிஷன்லாம் நம்மளால் ரன் அடிக்க முடியுமா, பெருசாக அடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்ஸ் எல்லாமே எப்போவுமே இருக்கும். பட் ஆனால் நான் அந்த ஸ்ரீலங்கா போய் ஆடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஃபேஸ் பண்ணதெல்லாம் லசித் மலிங்கா, அப்புறம் லசித் மலிங்கா, உங்களுக்கு ரங்கனா ஹெரத், வலேகதரா, அந்த மாதிரி எல்லாமே டாப் குவாலிட்டி கரண்ட்டாக இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடுற பவுலர்ஸ், கிரிக்கெட்டர்ஸ் தான் எல்லாருமே அந்த டோர்னமெண்ட் ஆடுவாங்க. ஸோ நான் அந்த டோர்னமெண்ட் ஆடும்போது எனக்கு அங்கே போயிட்டு நான் ஒரு சின்ன ஸ்டோரியை அப்படியே சொல்லிக்கிறேன். ஒரு மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து எஸ்எஸ்சி அப்படின்னு சின்னலி ஸ்போர்ட்ஸ் கிளப்போட பதுரேலியா கிரிக்கெட் கிளப் நாங்கள் ஆடி வின் பண்ணிட்டோம். நான் வந்து பயங்கரமாக ஆடி ஏதோ ஒரு மேட்ச் நான் வின் பண்ணி கொடுத்துருவேன் அவங்களுக்கு. அப்புறம் வந்து அடுத்த வாரம் நான் போய் ஒரு மேட்ச் விளையாடிட்டு இருக்கோம். நாங்கள் அங்கே எப்படின்னா கிரவுண்டு இருக்கும், சுற்றி ஃபென்ஸ் இருக்கும், ரோடு இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரோடு இருக்கும். ஸோ நான் பவுண்டரி லைனில் ஃபீல்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்துட்டு என்ன மேட்ச்சு, எப்படி போயிட்டுருக்கு, என்ன ஸ்கோர்ஸு அப்படி இப்படின்னு கேட்டேன். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருந்தேன். உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். நான் இந்த மாதிரி அருண் கார்த்திக். ஓ, நீங்கள் தான் அந்த இந்தியாவிலேருந்து வந்து அந்த எஸ்எஸ்சியோட நீங்கள் அடித்து வின் பண்ண நீங்கள் தான் காரணமா அப்படி இப்படின்னு அவர் கேட்டுனே இருந்தார். யாரா இது இப்படி கேட்டுனே துருவி கேட்டுனே இருக்க, ஃபீல்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியலையே அப்படின்னு நான் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது மேட்ச்லாம் முடிஞ்சது. உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்தார். அவர் தான் பார்த்தா திலன் சம்மரவீரா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் முடிச்சுட்டு வந்து ரோட்டில் வந்து இப்படி உட்காந்துட்டு மேட்ச்சு நாங்கள் ஆடுற மேட்ச்சை பார்த்துன்னு இருக்கார்.